ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். சோர்ந்து போனீர்களோ? இதுவரைக்கும் வந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சே, நான் இனி என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கீங்களோ? இல்லை, ஒரு வழி அடையும் போது புது வழியை கர்த்தர் திறப்பார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் நல்லவர். 1870களில் மேல நாடுகளில் நல்ல பெரிய பெரிய மெழுகுவர்த்தி டிசைனாக செய்து உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ணாங்க. காரணம், எலக்ட்ரிசிட்டி அப்போ கிடையாது. ஆண்டவர் நல்லவர். சிறுதொழில் செய்தார்கள், பெரிய ஃபேக்ட்ரியில் அதை செய்தாங்க. இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. 1879 ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்தார். மெழுகுவர்த்தியினுடைய தேவை 10 மடங்கு குறைந்து விட்டது. மொத்தமே குறைந்து எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட காலமாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஏழை குடும்பம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், மெழுகுவர்த்தி செய்தான் பிழைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வியாபாரம் இல்லை. அந்த நாளில் ஒரு வருமானமும் இல்லை. ரொம்ப சோர்ந்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். ஆண்டவர் நல்லவர். அடுத்த நாள் காலையில் அவர் கம்பெனிக்கு திருப்பி போகும்போது பார்த்தால் மிஷின்கள் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டார். அது முழுவதும் மெழுகு உருகி எல்லாம் அந்த மிஷின் மேலெல்லாம் போய் அது துடைத்த போது 2 காரியத்தை அவர் கண்டுபிடித்தார். ஒன்று, அந்த மிஷின் எல்லாம் கிளீன் ஆனது அந்த நுரையில். 2வது, வாசனை வந்தது. அவருக்கு ஆண்டவர் யோசனை கொடுத்தார். அப்படியானால் இதில் சோப்புன்னு ஒன்று தயார் பண்ணலாமோன்னு யோசித்து அன்றைக்கு தான் முதல் முறையாக சோப்பு என்கிற ஒன்று உலகத்துக்கு வாசனை சோப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த குடும்பங்கள் வாழ்ந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு வழி அடைக்கும் போது 7 புதிய வழிகளை இயேசு திறப்பார். சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோர்ந்து விடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:28 வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆமென் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒரு நாளும் தீமைக்கு செய்கிற தேவன் அல்ல, சகலத்தையும் அவன் நன்மைக்காய் செய்கிறார். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து செய்யுங்கள். புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.